எங்க போயிட்டா கிளவி ஊடி தடி கூட தாத்தா வீட்டுல நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் விட்டுருவேன் நானு ஒரு வழிபடாத விடுவேன்னா கூட கோபாலு தடி குடுறா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு எங்கடா தடி பல்லக்காரர் ரெடி பண்ணி கொடு இந்த தடி இல்லையா கண்ணில்லாத பாவி இப்படி என்ன கொள்றானே 10 மாதம் 300 நாள் தான் சுமந்தி என்ன பெற்ற மாதாவோ பாப்பர்லி அம்மை சரி என் தந்தையார் தர்மமுனி இருந்த போதிலும் நான் யார திருமணம் செய்தேன் ஐயோ காயா உனக்கு கல்யாணம் போச்சாங்க கண்ணில்லாலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவர் யாரு எனக்கு பிரிவிலேயே கண்ணில் நினைக்கிறியா அப்படியே அந்த கண்ணுத்தான் இருக்கும்போது தான் நான் நடந்தனா என் நல்லா திரும்பி பார்ப்பாங்க சொன்னாங்க அங்க சாராஜி ரூம் காட்டல என்ன புடவை கட்டுறதுல இருந்து கோமணம் கட்டுறது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டாங்க கிளை வச்சுட்டேன் அக்க போறாகுது நான் யாரை திருமணம் செய்தேன் அவர் எப்பேற்பட்டவர் அவர் யாரு கண்ணு என்ன மாலையிட்டு யார் தெரியுமா சாமி அம்மா எனக்கு மாலை முடிந்த குழந்தைக்கிற போட்டி மறிக்கப்படாத நொல்ல கண்ணுக்குது இப்போ அக்கா போடுறாங்க ஐயா மட்டும் வேலையை சேர்ந்து பட்டாக பாடு போடுறேன் ஒரு நாளையில கறி குழம்பு வச்சிருப்பாங்களா இன்னொரு கருவாட்டு குழம்பு வச்சிருப்பாங்க முடி அபச்சாரப்படா அபச்சாரம் என்ன அவச்சாரமா வந்ததே பிடிச்சாங்கதான் வாப்பாளு வேறு வைக்கிற மாதிரி வாப்பாளு சொல்லாய பாட்டி சொல்லு என்னுடைய கணவனுடைய பெயர் சலந்தராயர் என்ன சலந்தர ஐயர் ஆமா நாங்க ஐரோட்டு குடும்பம் ஆமா தும்பத்தோடைய மௌன கத்திரிக்காய்க்கு பிறந்தவன நாதாரிக்கு பிறந்தவன இத்தனை வருஷமாவது உங்ககிட்ட வேலை சேர்ந்து ஆச்சரித்து பார்த்து பன்னிக்கோட்டில் எடுத்து குழம்பு நாராயணா பன்னிக்கோட்டில் வேணுமா அபச்சாரப்படா அபச்சாரப்படா டே
பண்ணி கொண்டலாம் எடுக்க மாட்டீங்களா? நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்டா. ஐநூட்டு குடும்பம்டா. பண்ணி வாரு. அவரை நான் திருமணம் செய்து அம்மாடி அம்மா எனக்கு பைத்தனல்ல அடியா எனக்கு பைத்தனடி அம்மா எனக்கு அழகாடா எனக்கு அடி அடிவாடா அப்படியே நிறுத்துங்க நிறுத்துங்க. அப்படி மத்தாலக்கார பின்னாடிக்கிற அப்படியே குருட்டி முன்னாலே பிடிக்கிற அப்பா அப்படி நிறுத்துங்க. டெம்பாவையா டெம்பா வந்து இப்ப 8 மணி நேரம் ஆகுது. எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான். என் மகனுக்கு பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? நான் குருபத்தினி. என் மகனுடைய பெயர் குருபுத்திரன். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி விட்டோம். ஆனா உங்களுக்கு தான் குருடு, கண்ணு குருடு. உன் மகன் அழகான புள்ள. ஆமா. ஆனா அந்த அழகை உங்களால பார்க்க முடியல. பாருமா. ஆனா கோபாலு பாட்டி கோபாலு கோபாலு சொல்லல கேள்வி. எப்படிடா பேர் வச்சாங்க எனக்கு? அப்பா பாப்பாள்னு. இந்த கண்ணு எனக்கு எப்படி போச்சு? எப்படி எப்படி போச்சு? அது பார்த்தாங்க அது பார்த்தாங்க தனிக்கா எப்படா கண்ணே தெரியும். அடியே அடி ஒரு நாள் ஒரு தனத்து பாய்ச்சி வாழ்ந்தாளா அடியே அடிச்சு பாயி கண்ண தேடி பாய்ச்சி மாறு பாகி பாய்களா அடியே புத்த செய்ய போனதோடி இங்கதான் நிக்கணும். பாப்பாளு பாப்பான்னு அங்க பாரு. புத்தில தான் நிக்கணுமா? சரி சரி பாருங்க. ஒரு நாள் ஒரு தினத்தில் என்னுடைய சாமி சிவன் கோயில் பூஜை செய்ய போக என் சாமியை காணணும் நான் போக இடி மின்னல் யாருன்னு ஒரு மின்னல் மின்னுச்சு. சாமி என் கண்ணு போரிச்சு அம்மா.
ஏச்சாமி ஐயோ எடுக்கப்பட்டுமா என் சுவாமிக்கும் கண் போயிடுச்சு கணவருக்கு. ஆமா சரி. அன்ற நாள் முதலாக தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் நாங்கள் இருவர்களும் கண்ணில்லாத பாவிங்க. ஏச்சாமி பாவம் ஊரை பிச்சை எடுத்துட்டு தெரிகிறோம். அது நீங்களா? ஆமா. அன்னைக்கு கொல்லிமலை போயிட்டு எப்ப வந்தீங்க? கொல்லிமலை போயிட்டா? ஆமா, அன்னைக்கு நீ வரல, விட்டுட்டு போயிட்டீங்களே. சரி சரி, உடனே வந்துட்டோம். மலையான மலை, இப்படி பாறை மலை தான் ஆடணும். போட்டோம் பாரு, இது என் வாழ்க்கை வரலாறு. என்ன தேடி வந்தா என்ன விஷயம்? நம்ம தாத்தா இருக்கலாம். ஆமா 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 சொன்னாரு தாத்தா. அப்படியா? தாத்தா உண்மையில அவனு உயிராக இந்த வயசுலயும் என்ன பண்ண? கண்ணுதான் இல்லை என்னாலும் அது பண்ண. ஆமா, உன்னோட ஒரு வார்த்தை கேட்கணும். கேளு. ரெண்டு பேருக்கு கண்ணு போன விட்டும் பயம் போனதானா? அதுக்கு முன்னே பயம். இல்ல 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 இல்ல, கண்ணு போவதுக்கு முன்னே என் மகன் பிறந்தான். அப்படியா? சரி, அப்ப நீ தப்பிச்ச. சரி, இருந்த போதிலும் என் சுவாமியை பார்க்கலாமா? பார்க்கணுமா? வா போலாம். தம்பி, பெரிய மனுஷன். என்ன கலவரம்?